வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னீங்களே தவிர நீங்க முறையா லெட்டர் எதுவும் கொடுக்கல. நானும் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கல. இப்போ வரைக்கும் நான் சர்வீஸ்ல இருக்கிற மாதிரி தானே. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபை சாதாரணமா வேலையை விட்டு நிறுத்த முடியாது கல்கி. சரியான காரணத்தை சொல்லணும், அதுவும் நீங்க லெட்டர்ல எழுதி தரணும். அந்த காரணம் சரியில்லைன்னா நான் கோர்ட்டுக்கு கூட போவேன். கல்கி, உங்களை மிரட்டுறதா நினைச்சுக்காதீங்க. நான் அப்படிலாம் போக மாட்டேன். உங்களை பத்திலாம் கூட நான் பெருசா நினைக்கல. அன்னைக்கு சங்கடம் வந்துருமே தான் நான் பேசாம இருக்கேன். அப்போ அன்னைக்கு சங்கடம் வர மாதிரி நீங்க எதுவுமே பண்ணல. நீங்க வீட்டை விட்டு விரட்டினதுனாலதான் அர்ச்சனா கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்கினா. அப்பெல்லாம் அண்ணி உங்க மேல சங்கடமே படல. நீங்க அப்படிதானே சொல்ல வரீங்க? சங்கடப்பட்டது மட்டும் இல்ல, என்ன அடிச்சிருக்காங்க. அது உங்களுக்கும் தெரியும். இதே இடத்துல தான் உங்க கண்ணு முன்னாடி தானே அடிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ணல. அர்ச்சனாவோட சந்தோஷமா தானே இருக்கேன். இப்ப அண்ணியும் என் மேல பாசமா தானே இருக்காங்க கல்கி. இப்ப அவங்கள சங்கடப்படுத்துறதெல்லாம் நீங்க தான் கல்கி. என்னை விட நீங்க தான் அவங்க மேல அதிகமா பாசம் வச்சிருந்தீங்க. நீங்க இப்படி மாறினதாங்க அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கூட உங்களை பத்தி தாங்க பேசினாங்க. கல்கி, இங்க என்ன வேலைக்கு வர சொல்லி சக்தி அண்ணி மட்டும் சொல்லல, நீங்களும் சொன்னீங்க. வீட்டுக்கு வந்து கூப்பிட்டது நீங்க தானே. இப்போ நான் என்ன பெரிய தப்பாண்டேன்னு என்ன வெளியே போக சொன்னீங்க. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க பண்ண சரியா? இன்னொன்னு, இப்படி எல்லாம் பேசுறானே, மறுபடியும் வேலை கேட்க போறானே நினைக்காதீங்க. வேலைக்காக நான் வரல. இப்போ கூட எங்க அப்பா கம்பெனில எனக்கு வேலை ரெடியா இருக்கு. நான் வந்ததே உங்க தவற சுட்டி காட்ட தான் வந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தமைந்திய தெரியும். அதுக்கு முன்னாலே அவளை பத்தி எனக்கு தெரியும். அவளால நானும் சரி அர்ச்சனாவும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டோம். தமைந்தி இந்த கம்பெனில இருக்காங்கிறதுக்காக என்ன வேலைக்கு போக கூடாதுன்னு அர்ச்சனா ரொம்ப தடுத்தா. அப்ப கூட நான் தமைந்தி மாறி இருப்பா, சக்தி அண்ணி அவளை மாத்திருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவன் மாறலங்கிறத இங்க வேலைக்கு வந்த முதல் நாளே தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல கல்கி, யார் உங்க குடும்பத்தை எதிரியா நினைக்கிறாங்களோ அந்த தாமோதரனோட இப்ப வரைக்கும் தொடர்புல இருக்கா. முக்கியமா பிரேமோட கொலை விஷயத்துல தமைந்திக்கும் சம்மந்தம் இருக்கு. திலீப், இப்படி எல்லாம் அபாண்டமா பேசாதீங்க. தமைந்திக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே பிரேமும் என் அண்ணியும் தான். அப்படிப்பட்டவரை என்னோட அண்ணாவை கொலை பண்ணுவாளா? அவளை பிடிக்கலங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் சொல்றது பொய் இல்ல கல்கி, உண்மை. இத கூடிய சீக்கிரம் நீங்களே தெரிஞ்சுக்க போறீங்க. இப்போ சொல்றேன் கல்கி, அப்ப ரேஷ்மியால உங்க வாழ்க்கை கெட்டது, இப்ப தமைந்தியால இன்னும் கெட போகுது. ரேஷ்மி இல்ல, அவளை விட 100 மடங்கு தமைந்தி விஷம். என் பொண்டாட்டிய பத்தி என்கிட்டயே தப்பா பேசுற நீ? சபாஷ். என்ன திலீப், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் ஏதாவது பேலன்ஸ் இருக்கா? இவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க ஏங்க அவசரப்பட்டீங்க? சரி, பிரேம் கொலையில எனக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன சம்மந்தம்? அதையே இப்ப சொல்லிருக்கலாம்ல. அதுவும் இவர்கிட்ட சொல்றதுக்கு பதிலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே. என்ன திலீப், இப்ப ஹாப்பியா? இவர்கிட்ட நான் பேசினா அது தலையான மந்திரம். இப்போ தனியா இருக்கும்போது நீங்க இப்படி பேசுறீங்களே, இது என்ன மந்திரம்? இல்ல நீங்களா பேசுறீங்களா இல்ல உங்க கிச்சன் கேபினெட்ல இருந்து பேச சொல்லி அனுப்புனாங்களா? என்ன ஒழிக்க இவரை பிரெயின் வாஷ் பண்றீங்களா? உங்களால மட்டும் இல்ல திலீப், யாராலையும் எங்களை பிரிக்கவே முடியாது. என்ன கல்கி, அது கெட் அவுட். ஹலோ, யூ ஆர் எஜுகேட்டட், புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன்.
ம். என்னங்க சொந்த பந்தமானந்தம் சொந்த பந்தமானந்தம் என்னென்ன சரி, உங்க மனசுக்கு திருப்தி கிடைக்கும்னா நான் என்ன சொல்ல முடியும்? இன்னும் சலிப்பாவே பேசிட்டு இருக்கே என்ன? எதிர்பார்த்தது நடந்தா சலிப்பு வராது சக்தி. ஆனா நான் இதை எதிர்பார்க்கல. எப்படியாவது ஒரு குழந்தை வந்தா போதும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இப்படிதான் வரணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் வழி இல்லாம போயிடுச்சு. அப்பவும் உங்க குழந்தை எனக்கு தானே கிடைக்க போகுது. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்குன்னு அதை பத்தி பேசணும்? 10 மாசம் மட்டும்தான் யாரோ ஒரு பொண்ணு சுமக்க போறா. அதுக்கப்புறம் காலம் பூரா நெஞ்சில சுமக்க போறது சௌந்தர்யா தானே. அத நினைச்சுதான் நான் சந்தோஷப்படணும். அண்ணே, உனக்கு என்ன பத்தி தெரியும். இதெல்லாம் சரியில்லைன்னா நானே வேண்டான்னு சொல்லிருப்பேன். எனக்கு சரின்னு தோணுனதுனாலதான் உன்னை வற்புறுத்துறேன். என்னங்க, அண்ணி சொல்றது நல்லது தானேங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான் சக்தி. ஆனா ஏதோ ஒரு நெருடல் என் மனசுல இருந்துகிட்டு தான் இருக்கு. தாய்ங்கிறது ஒரு மிஷின் இல்லையே. எல்லா உணர்வுகளையும் சுமந்துட்டு இருக்கிற ஒரு பெண் தானே. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நமக்கு தகுந்த மாதிரி வரணும்ல. எங்கேயோ யாரோன்னா அது எப்படி சக்தி? நாம பணம் கொடுக்கறோம், அந்த பணத்துக்காக குழந்தைய பெத்து தராங்க. அவங்களோட உணர்வுகளும் அந்த குழந்தைகிட்ட இருக்கும்ல. அதுக்காக அவங்கள பார்க்கணும்னோ பேசணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டானே. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் அவங்கள பார்க்கணுங்கிற எண்ணம் தோணும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில பார்க்க வேண்டியது வந்தாலும் நம்ம மனசு கஷ்டப்படும் இல்லைன்னா. ஆனா நீ நினைக்கிற மாதிரி தவறானவங்களை யாரும் டாக்டர் செலக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவாங்க. பிளட் சாம்பிள்ல இருந்து எல்லா டெஸ்டையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இந்த முடிவுக்கே வருவாங்க. அண்ணே, உன்னை பத்தி டாக்டர் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அதனால உனக்கு எந்த மன உறுத்தலும் வேண்டாம். எப்படியும் குழந்தை வளர போறது என்கிட்ட தாங்க. அந்த குழந்தைக்கு நான் தாங்க அம்மா. என்னோட உணர்வுகள்லாம் அந்த குழந்தை பிரதிபலிக்கும். நாம எப்படி அந்த குழந்தைய நினைச்சிட்டு இருக்கோமோ அதே மாதிரிதான் அந்த குழந்தை நம்மள நினைச்சிட்டு இருக்கோம். அந்த குழந்தைக்கு உலகமே நம்ம 2 பேரும் தாங்க. நம்மளை விட்டு அது எப்படிங்க மாறும்? தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மளோட பிரச்சனை குழந்தை இல்லைங்கிற குறை தாங்க. அது மட்டும் தேர்ந்துருச்சுன்னா நமக்கு எந்த கவலையும் இல்லைங்க. சார், இந்த பேப்பர்ல கொஞ்சம் சைன் பண்ணுங்க. இந்தாங்க. என்ன சார், எங்க அண்ணனை வெளியவே எடுக்க மாட்டீங்க போல இருக்கு. இப்போ அப்போன்னு சொல்றீங்களே தவிர அண்ணன் இங்கேயே தானே இருக்காரு. சக்தி, உங்களுக்கும் சட்டத்தை பத்தி நல்லா தெரியும். சில நேரங்கள்ல நாம நினைச்ச உடனே நடந்துரும், சில நேரங்கள்ல தாமதமாகும். இந்த தாமதம் கூட ஒரு விதத்துல நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லதா? நாங்க எவ்வளவு வேதனைப்படுறோம்னு எங்களுக்கு தான் தெரியும். தப்பே பண்ணாத ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? சாதாரணமா விசாரிக்கணும்னு கூட்டிட்டு வந்துட்டு எவ்வளவு நாள் விடாம வச்சிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? தப்பு பண்ணவங்க எல்லாம் வெளியே தானே இருக்காங்க. இன்னுமா அவங்களால அவங்கள கண்டுபிடிக்க முடியல? நாங்க நிம்மதியா தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. இல்லைன்னு சொல்லிட்டீங்க.
ஆனா அப்ப நடந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மௌலி இங்க இருக்கிற தைரியத்துல தான் வெளியில ஒவ்வொருத்தரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ரேஷ்மி சரவணனை பார்க்கறதுக்கும் அதான் காரணம். மௌலி உள்ள இருக்கிறதுனால தான் தமயந்தி, தாமோதரன், ரேஷ்மி இவங்கள பத்தியெல்லாம் நாம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இல்லைன்னா தாமோதரன், ரேஷ்மி பத்தி நமக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காதே. அப்பெல்லாம் அவங்க எங்கேயோ மறைஞ்சுதானே இருந்தாங்க. அப்ப அவங்கள கண்டுபிடிக்கணும்னு தோணலையே. மௌலிக்கு எதிராக தமயந்தி ஏதோ பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே அவங்க மேல நமக்கு சந்தேகமே வந்தது. அதுல இருந்தானே இப்ப ஒவ்வொரு விஷயமா வெளியில வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் மேடம், மௌலி வெளியில இருந்தார்னா இவரையும் ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. இவர் இப்படியே இங்க இருக்கிறது கூட சேஃப்டி தானே. மௌலி வெளியில வர்றதும் குற்றவாளிகளை கைது செய்யறதும் ஒரே நேரத்தில் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான முயற்சிகள் தான் இப்ப போயிட்டு இருக்கு. சீக்கிரமாவே இது முடிவுக்கு வந்துடும் சக்தி. டோன்ட் வரி. அப்ப நான் புறப்படுறேன் சார். வாங்க. வரேங்க. உங்க மேல கை வைக்கிறதுக்கு கல்கி யாருங்க? நியாயமா பார்த்தா அவருக்கும் அந்த ஆபீஸ்க்கும் சம்பந்தமே இல்ல. நீங்க எப்படி அங்க சம்பளத்துக்காக வேலை செய்றீங்களோ அதே மாதிரி தான் அவரும். அவர் மட்டும் இல்ல, தமயந்தி கூட அப்படிதான். அவர் அடிச்சாருன்னா நீங்களும் திருப்பி அடிச்சிருக்க வேண்டியதானே? நீங்க ஏன் பேசாம இருந்தீங்க? அர்ச்சனா, திருப்பி அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நான் பொறுமையா இருந்ததுக்கு காரணமே இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான். நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டோம்னா ஆஃபீஸில் இருக்கிறவங்களோட மனநலம் மாறிடும். எல்லாரும் தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. கஷ்டப்பட்டு பெருமாள் உருவான கம்பெனி அது. சாதாரண வீட்டு பிரச்சனைக்காக கம்பெனியோட பேரு கேட்டக்கூடாதுல்ல. அதை யோசிக்க வேண்டியது நீங்க இல்ல, அவரு. கம்பெனி மேல அதிகமான அக்கறை அவருக்கு தானே இருக்கணும். உங்களுக்கு மேலான பொறுப்புல அவர் இருக்காரு. அதனாலதான் அதிகாரம் பண்றாருன்னு நினைச்சேன். இப்படி கை நீட்டுற அளவுக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். நீங்க அவரை சும்மா விட்டுருக்க கூடாதுங்க. அதனால அன்னைக்கு சங்கடம் வந்துடும் அர்ச்சனா. சங்கடம் வந்தா வந்துட்டு போட்டுங்க. அப்போவாவது உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிய வரும்ல. கை நீட்டி அடிக்கிறாருன்னா அவருக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும். இதை நான் கண்டிப்பா சும்மா விட போறது இல்லைங்க. அக்கா வரட்டும், இதுக்கு நான் கண்டிப்பா ஒரு முடிவு கட்டியே தீருவேன். வேண்டாம் அர்ச்சனா, இப்ப நீ எதுவும் பேச வேண்டாம். இப்ப கல்கி தமயந்தியோட மயக்கத்தில் இருக்கிறதுனால அவருக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியல. அந்த மயக்கத்திலேருந்து விடுபட்டு தமயந்தியோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் திருந்திருவார். இதை பத்தி அன்னிக்கிட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. இதுக்கு தான் சொன்னேன் அவகிட்ட, ஆபீஸ் பொறுப்பை எல்லாம் கல்கி கிட்ட கொடுக்காதேன்னு. சக்தி கேட்க மாட்டேன்ட்டா. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. எழுதி கொடுத்ததை கேன்சல் பண்ணிட்டு பழையபடி அங்க சக்தி போய் உக்காந்தானா எல்லாம் சரியாயிடும். பாட்டி, இப்ப நாம எதுவுமே பேச வேண்டாம். அதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது பார்த்துக்கலாம். இப்ப அண்ணி வேற ஒரு முயற்சியில் இருக்காங்க. இப்ப போய் அந்த விஷயத்த சொல்லி அவங்க மனசு கெடுத்துட வேண்டாமே. பாட்டி, அண்ணா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் பாட்டி. சந்தோஷம் தானே? இல்ல பாட்டி. ஏன், ஏற்கனவே இதை மௌலி கிட்ட சொல்லியிருக்கோம்ல. எல்லாரும் சொல்லியிருக்கோம். அப்பவும் அண்ணா அரை மனசோடு தான் சம்மதிச்சிருக்காரு. அரை மனசோ முழு மனசோ சம்மதிச்சிட்டான்ல, அது போதும். குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம். குழந்தை பிறந்து கையில வாங்கிட்டானா எல்லாத்தையும் மறந்துடுவான். கண்ணனை பத்தி கூட தான் என்னென்னமோ நினைச்சான். கடைசியில என்னாச்சு? கண்ணனை தொட்ட உடனே மனசு மாறிட்டான்ல. அது மாதிரி தான் இப்பவும் நடக்கும். சொல்லுங்க டாக்டர். சக்தி, நான் டாக்டர் காயத்ரி பேசுறேன். தெரியும் டாக்டர், சொல்லுங்க. சரோகேட் மதருக்காக ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறதா சொன்னேன்ல. ஆமா டாக்டர். அந்த பொண்ணை டெஸ்ட் பண்ணோம், எல்லாம் சரியா இருக்கு. அவங்களுக்காக பேசின பணத்துல பாதி பணத்தை அட்வான்ஸா கொடுக்கணும். எப்ப வரீங்க? சரிங்க டாக்டர், நான் இன்னைக்கே வந்துடுறேன். சரி சக்தி, நான் வச்சிடுறேன். ஓகே டாக்டர், நான் வச்சிடுறேன். பாட்டி, போன்ல டாக்டர் தான் பேசினாங்க. அவங்க சொன்ன பணத்துல பாதி பணம் இப்போ உடனே வேணுமா. திலீப், ஆபீஸ் செக் உங்ககிட்ட தானே இருக்கு? இல்ல நீ இப்ப அதெல்லாம் கல்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். எதுக்காக அப்படி பண்ணீங்க? நான் தான் உங்ககிட்ட ஃபைனான்ஸ் பவரை கொடுத்தேனே. இல்ல நீ, எனக்கு அந்த பவர் வேண்டாம். என்னை விட கல்கிக்கு தான் சரியா இருக்கும்.
பண விஷயத்தை பொறுத்தவரை இனிமே நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். சக்தி, திலீப் சொன்னதுக்கு காரணம் இருக்கு. அந்த ஆபீஸ உன்னோட கையில வச்சுக்கோ, இல்லைன்னா அது உன் கையை விட்டு போயிடும். சொந்த பந்தம் ஆனந்தம், சொந்த பந்தம் ஆனந்தம். என்ன போட்டி இருக்கு? ஏய் மங்களம், என்ன வீட்டை பூட்டிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க? உன்னதான் கேக்குறேன். அது தெரியுது. வீட்டை யாரு பூட்டினாங்களோ அவங்கள கேட்காம என்ன கேட்டா? யார் பூட்டினது? தமயந்தி. தமயந்தியா? அவ எதுக்காக பூட்டினா? நான் உள்ள போக கூடாதுங்கிறதுக்காக தான். நீ என்ன சொல்ற மங்களம்? என்னை இனிமே வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. எல்லாம் உங்க பொண்ணாலதான். நல்லது சொன்னா அவளுக்கு பிடிக்கல. நான் எதுவுமே தப்பா பேசலையே. வீட்டை விட்டு வெளியே போனாதான் உன்னை ஃபாலோ பண்றாங்க, அதனால வீட்லயே இரு, உனக்கு என்ன வேணும்னாலும் நான் பண்ணி தரேன்னு என்ன மீறி அவ வெளியே போக பார்த்தா. அப்படியே அவளை புடிச்சு ஒரு மூலையில கட்டி போட வேண்டியதானே? அத பண்றதுக்குள்ளதான் தமயந்தி வந்துட்டாளே. நான் என்னமோ ரேஷ்மியை துன்புறுத்துறதா நினைச்சு என்ன கை நீட்டி அடிக்கிறா. இனிமே வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியே போக சொல்லிட்டா. இங்க பாருங்க, நான் உன்னை கேக்குறேன், என்னமோ வெளியே போங்கிறாளே, நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா உங்க 2 பேர் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ வேணாம், அப்படி எல்லாம் பண்ணிடாத. இந்த பயத்தை அவகிட்ட சொல்லுங்க. தாமோதரன், பொண்ணுங்கிறீங்களே, முன்ன மாதிரி எல்லாம் உங்க பொண்ணு இப்ப இல்ல. உங்களுக்கு எது நடந்தாலும் சரி, அத பத்தி எல்லாம் அவ கவலையே பட மாட்டா. இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரியல, ஆனா அவ வெளியே எங்க இருந்தாலும் ஆபத்து தான். அன்னைக்கு அவ ஒரு வார்த்தை சொன்னா, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் சரவணன் கிட்ட போய் சொல்லிட்டேன்னா. என்னது? அவ சொல்லல, ஆனா அவ சொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? நீங்க, நான், தமயந்தி, நாம 3 பேருமே மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு அதை அடைய போராடிக்கிட்டு இருக்கோமா. ஆனா அவளுக்குள்ள எதுவுமே இல்லையா. அவளை யாருமே கண்ட்ரோல் பண்ண கூடாதா. அப்படி நினைக்கிற பொண்ணால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ரேஷ்மிக்காக தமயந்தி பறிஞ்சு பேசுறா. எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் ரேஷ்மியை சட்டை பண்ணதே இல்ல. அவளை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படிப்பட்டவளுக்கு ரேஷ்மி மேல இப்ப என்ன திடீர் பாசம்? தமயந்திய பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால சொல்றேன், அவளுடைய பாசம் எப்பவுமே விஷமாதான் போய் முடியும். அவளை நம்பி நீங்களும் என்னென்னமோ திட்டம் போட்டு வரீங்க. ஆனா இப்ப போடுற திட்டம் உங்களது எதுவுமே நிறைவேறாது. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. பிரேமோட கம்பெனி உங்களுக்கு வரும், ரேஷ்மியை கொண்டு போய் அங்க உட்கார வைக்கலான்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி இப்ப இருக்கிற வீடும் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இந்த 2மே நடக்காது. இது எல்லாமே தமயந்திக்கு தான் வரும். இவ்ளோ உதவி பண்ண என்னையே அவ வெளியே தூக்கி போடுறாளே, உங்களுக்கு அதை செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்படி பண்ணிட்டு அவ வாழ்ந்துருவாளா? மங்களம், நீ சொன்னதெல்லாம் சரிதான். ஆனாலும் என்னை எதிர்த்துக்கிட்டு தமயந்தியால வாழ முடியாது. பிரேமோட விஷயத்துல அவளையும் என்னோட சேர்த்து நான் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு ஆபத்துன்னா அது அவளுக்கு தான். இதெல்லாம் சும்மா வார்த்தைக்கு தான். தமயந்தி சாதாரணமா இதுல இருந்து தப்பிச்சிருவா. நான் கேக்குறேன், தமயந்தி உங்களோட சேர்ந்திருக்காளே, இப்ப அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? எங்க ஏதாவது இருந்தா சொல்லுங்க பாக்கலாம். நீங்க கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்கறான்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். வேற எப்படியும் அவளை மாட்ட வைக்க முடியாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க தமயந்தி உங்ககிட்ட மாட்டிக்குவான்னு. ஆனா உண்மையிலேயே நீங்க தான் அவகிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவகிட்ட மட்டும் இல்ல, உங்க பொண்ணுகிட்டயும் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதுல இருந்து தப்பிக்கணும்னா உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது வெளியே போயிடுங்க. இல்லைன்னா உங்களை காப்பாத்த யாராலையும் முடியாது. கண்ணா, அடுத்த வருஷத்துல கண்ணனோட விளையாடுறதுக்கு 2 குட்டீஸ் வந்துருவாங்களக்கா. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, என் பையனை விட அண்ணியோட பையனுக்கு வயசு கம்மியா இருக்கும்.
அப்படியே இருந்தாலும் அவனுக்கு அப்புறம் தான் உன்னோட பையன். ஓ அப்படியா? ஆமா எனக்கு என்னமோ உனக்கு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு தோணுது. பாட்டி, அப்படியே பிறந்தாலும் நல்ல விஷயம் தானே. வீட்ல ஒரு மகாலட்சுமி இருக்கிற மாதிரி இருக்கும்ல. ம். டாக்டர் என்ன நீ சொன்னாங்க? பணம் கேட்டிருக்காங்க திலீப். அதான் கல்கி வந்த உடனே கேட்கலான்னு இருக்கேன். அவர்கிட்ட எதுக்கு நீ கேட்கணும்? அது உங்க ஆபீஸ் தானே. எவ்வளவு பணம் வேணாலும் மேனேஜர்கிட்ட சொல்லி வாங்கிக்கலாம்ல. அது வாங்கிக்கலாம். இருந்தாலும் கல்கி கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. சௌந்தர்யாக்கு ஒரு வாரிசு வருதுன்னா அந்த சந்தோஷம் கல்கிக்கும் இருக்கும்ல. அன்னைக்கு கல்கி அவரா சொன்னாரா இல்ல தமைந்தி சொல்ல வச்சாலன்னு தெரியல. ஆனா அவர் சொன்ன வார்த்தை இப்ப உண்மையாயிடுச்சுல்ல. சொத்து எங்களுக்கு வேண்டாம், எங்க வாரிசுகளுக்கு எழுதுங்கன்னு சொன்னாரு. அவர் அப்படி சொல்லும் போது அந்த வார்த்தையை கேட்டு சௌந்தர்யா கண் கலங்கினா. ஆனா இப்ப அவளுக்கும் ஒரு வாரிசு வரப்போதில்ல. சில பேரோட வார்த்தைகள் தீர்க்க தரிசனமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப கல்கியோட வார்த்தையும் அப்படி ஆயிடுச்சுல்ல. பாட்டி, அவங்களுக்கும் ஒரு வாரிசு உருவாகட்டும். அதுக்கப்புறம் கல்கி சொன்ன மாதிரி குழந்தைங்க பேர்லயும் எழுதி வச்சிடலாம். என்ன கல்கி, நேத்து நைட்டு வரவே இல்ல? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்தது அண்ணி, அதான் வர முடியல. சரி, எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் அவசரமா தேவைப்படுது. 2 lakhs? For what?